என் தேவேந்திரகுல ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா கூவர்கோட்டு கிராமத்தில் நம் தேவேந்திரகுல மக்கள் வசித்து வந்த நிலையில் இன்று ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக பொதிகலம் நியாய விலைக்கடையில் பொருட்களை வாங்கி திரும்பி கொண்டிருந்த நிலையில் பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த டிராக்டர் வண்டி கவிழ்ந்து 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனால் தங்கள் கிராமத்தில் நியாய விலை கடை இல்லை என்றும் அடிப்படை வசதி எதுவும் சரியாக அமைத்து தரவில்லை என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காயப்பட்ட மற்றும் பலர் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்க தலைவர் அண்ணன் எஸ்.எம். சேகர் அவர்களும் மற்றும் பரமக்குடி பண்பாட்டுக் கழக தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களும் மற்றும் முன்னாள் பண்பாட்டுக் கழக தலைவர் அண்ணன் பாலா அவர்களும் மற்றும் பண்பாட்டுக் கழக பொறுப்பாளர்கள் அனைவரும் இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இழப்பீடு கிடைக்கவும் நீதி கிடைக்கவும் நம் சமுதாயத்தினர் போராடி வருகின்றனர். வர சொல்லுங்க. ஒரு 4 லேடிஸ் பேசுறாங்க. நான் உங்களுக்கு எந்த பப்ளிக் எந்த தொந்தரவு இல்ல. இன்னைக்கு கேளுங்க, நீங்க பப்ளிக் விட்டு நீங்க அங்கே யாரை வச்சு பேசுறியா? ஏ சார், யாரை வச்சு பேசுறியா? ராசிமன்றீங்களோ? ராசிமன்ற மக்கள் இங்க உட்கார்ந்துருக்கேன். 4 பேரை கூட்டி கொண்டு வச்சு ராசிமன்றில் எதுக்கு? செத்தவனுக்கு சரி பண்ணிருக்கீங்களோ? கூப்பிடுங்க சார். இங்க வச்சு உங்களுக்கு டேபிள் இங்க போடுறேன். இங்க டேபிள் போடுறேன். 4 பேரை வச்சு பேசுறியா? என்ன அர்த்தம்? ஒரு 3 குடும்பம் செத்து போச்சு. 3 பேர் மம்பளை செத்து போயிட்டேன். 4 பேரை வச்சு பேசுறீங்களா? இருக்கு ஆடியோ தனித்தனியா பேசுறாங்க. யாராவது ஒரு பாட்டிட்டு தான் பேசுவாங்க. ஆடியோ தனித்தனியா என்ன யார கேக்குறேன்? ரெண்டு பார்ட்டி தானே பேசுங்க. வாங்க, நீங்களும் வாங்க. வாங்க, நீங்க வாங்க. யாரு பேசலாம்? வாங்க. அப்ப ஏன் பின்னாடி மக்கள் இருக்கான், மக்கள் வச்சு பேசுங்க. நான் ஏன் தந்து பேசுறேன்? எல்லா மக்கள் தான். உங்களுக்கு டேபிள் போடுறேன். உங்களுக்கு டேபிள் இருக்கேன். இங்க உட்காந்து பேசுங்க. நான் உட்காந்துருக்கேன். உங்களுக்கு முன்னாடி டேபிள் போடுறேன். யாரு பப்ளிக் தான். உங்களை பேச கூப்பிடுறோம். இங்க வாங்க. என்ன சொல்லுங்க பாருங்க. கேளுங்க சொல்றாங்க. உங்களுக்கு கோரிக்கை பேசுறது. என் கோரிக்கை பப்ளிக் தான் வைக்கணும். பப்ளிக் இடம் என் மக்கள் உட்கார்ந்துருக்கான். அவர் பிரச்சனை இங்க மக்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு நல்லது கிடைக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பு நான் நிரந்தர தீர்வு கிடைக்கணும். நீங்க மக்கள் அதுக்கு உங்களோட கோரிக்கை சொல்லுங்க. அங்க தங்கத்தை வச்சு பேச முடியாது. நீங்க சொல்ல ரூமுக்கு பேச முடியாது. அமையா இருக்கமா? உங்க சொல்ல ரூமுக்கு வச்சு பேச முடியாது. நீங்க ஓரமா நின்னு பேசலாம்னு சொல்றேன். வேணாம் சார். ஓரமா எதுக்கு ஓரமா? எதுக்கு ஓரமா? 3 மக்களுக்காக தானே போறோம். இங்க நில்லுங்க சார். என்ன கேளுங்க சார். என்ன கேளுங்க? இங்க நில்லுங்க. உங்களை டச் பண்ண மாட்டாங்க மக்கள். நீங்க கேட்கிற மக்கள் கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்தாலும் பேசிக்கலாம். இப்ப பொது எமர்ஜென்சி போகுமா? போய் 5 மணி நேரமாகணும்.
ஏன் சார் 2:30 கிளம்புங்க அப்பலாம் நீ ஏன் சார் போனீங்க இல்ல இப்ப ஆபீசர் போலீஸ் இவ்வளவு சீக்கிரமா திண்டுக்கல்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன் பாடி அடக்க தான் போலீஸ் செத்தவன காக்க இல்ல நான் குறைக்கிறேங்க என்ன கேளுங்க சார் நான் என்ன கேட்டு கேளுங்க உங்களை விடுங்க செத்த பாடியை காக்கதே முடியும் செத்தவனை காக்க இல்ல உயிரோடு காக்குறதில்ல செத்து போயிட்டான் நீ என்ன சொல்ல ரெவன்யூ கூடுங்க ரெவன்யூ எனக்கு சொல்லட்டும் பதில் சொல்லட்டும் என் மக்கள் இருக்காங்க மக்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்லட்டும் நீங்க சொல்றது உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க என் மக்கள் யாரும் எந்திரிப்பாப்பா எந்திரிக்க மாட்டாங்க எந்திரிக்க மாட்டா அவரை கூப்பிடுங்க இங்க பதில் சொல்ல சொல்லுங்க செத்து போன குடும்பத்தை போட்டு பாடியை போட்டு உட்காந்துருக்காங்க நீங்க ரூமுக்குள்ள விட்டு என்ன சார் பேச போறீங்க நீங்க சொல்ற ஒரு லட்சம் சார் என்ன கேளுங்க என்ன கேளுங்க சார் என்ன கேளுங்க நீங்க ரூமுக்குள்ள போயிட்டு அதுக்கு ஒரு லட்சம் தரீங்க அந்த ஒரு லட்சம் 3 பேர் 3 குடும்பம் நான் ஒரு லட்சம் கொடுத்துறேன் போதுமா என்ன கொடுக்க முடியும் ஒரு விஷயமா மக்கள் அப்படிதான் சார் இருப்பாங்க கலைய மாட்டாங்க இப்ப அவங்கள எங்க உங்க டிஸ்டர்ப் என்ன கேளுங்க சொல்ல மாட்டீங்க இந்த அம்மா இறந்த எவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சு நீங்க என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க எஃப்ஐஆர் போடலையா சார் எஃப்ஐஆர் என்ன போட்டீங்க எஃப்ஐஆர் காப்பி கொடுங்க நான் கேட்கிற மட்டும் சார் காப்பி கொடுங்க சார் முதல் தவறுக்கு என்ன போடுறீங்கன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் என்ன கொடுத்தீங்க முதல் தவறுக்கு என்ன கொடுத்தீங்க என்ன கொடுத்தீங்க அதான் போட்டுருக்கோம் கம்ப்ளைண்ட் யார் சார் கம்ப்ளைண்ட் நல்லா கேளுங்க கம்ப்ளைண்ட் அவங்க நல்லா தெரிஞ்சுங்க ஒரு கம்ப்ளைண்ட் என்ன கொடுக்குறாருன்னா அந்த டிராய்ட்ல ஏறி உட்கார்ந்த ஒரு கிழமை ஹேண்ட் பிரேக் இழுத்துட்டாரு அதனால ஆக்சிடென்டா எந்த ஒரு நாயா எந்த ஒரு நாயா எந்த ஒரு நாயா ராய்ட் எப்படியா மக்களை ஏத்துவேன் அது அவன் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் ஒய்யா பேசுறிய என்ன செஞ்சிருக்க அவன் எங்க அந்த வண்டி எங்க வண்டியை கொண்டாந்துருக்கல இல்லையா காவல்துறை ஒரு விஷயத்தை நிறைய சரியா பண்றீங்க எப்படி பண்ணனே இவன் மறைச்ச மட்டும் தப்பு போட்டு சொல்லுங்க சொல்லுங்க அவன் சொல்றாங்களா ஹேண்ட் பிரேக் இருக்கு தெரியாது அவர் எப்படி ஹேண்ட் பிரேக் இழுத்துட்டாங்க சொல்லுங்க பாருங்க நல்லா பேசணும் புரியுதா சம்பந்தம் பேசுறாங்க அன்னசரி இடஞ்சல் பண்ணக்கூடாது பாலா அப்படிதான் இருப்பேன் நான் அப்படிதான் இருப்பேன் நான் கலைய மாட்டேன் தனித்தனியா பேச முடியுமா எனக்கு நான் ஒரு 50 மீட்டர் தள்ளி முடியா அவர் வந்து பேசிட்டேன் என் மக்கள் தள்ளி நிற்பாயா மக்கள் தள்ளி இல்லையா முடியாது பேச சொல்லுங்க டிபார்ட்மெண்ட் தள்ளுங்க நீங்க இது ஒட்டி வரீங்க ரோட்ல தான் பேசணும் யாராவது சொல்லியிருக்காங்க நான் ரோடு இறங்கி போறாரு என் மக்களுக்கு ரோட்ல இறங்கி எனக்கு ரோட்ல பேசுறேன் நான் தனி ரூம்ல பேச முடியாது நான் இங்கே பேசுறேன் வர சொல்ல ஓரமா பேச மாட்டீங்களா பேச முடியாது நடந்த பிரச்சனைக்கு எவ்வளவு தூரம் வரையா சார் காவல்துறை இன்ன வரைக்கும் என்ன சார் செஞ்சீங்க நீங்க ஒரு மாடு சொன்ன ஒரு மாடு என்ன கோரிக்கை வச்சீங்க என்ன கோரிக்கை வச்சு என்ன பண்ணீங்க ஐயா நல்லா கேளுங்க இதே ஏன் வண்டி ஆக்சிடென்ட் பரமேப்பல வண்டி லாரியில் ஆக்சிடென்ட் மாடு சொன்ன செத்து போனா இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு சொல்ல பார்த்தேன் சொல்லு
என் ஆக்சிடென்ட் உக்கால் மத்த நான் தோற சாய்க்கிறேன் கெட்டு போயிட்டேன் என்ன செய்வேன் நிறைய வரலாறு இருக்குது சார். நான் இல்ல சார் நான் சொல்றேன் இதுக்கு தீர்வு ஏய் சொல்றேன் ஏன் சொல்றேன் இல்ல கேளுங்க பாய் ஏன் வண்டி மாது சமாஜத்துக்காரங்க 3 பேரை ஏத்தி போட்டுடா ஏத்துக்குறியா டிபார்ட்மென்ட் கேள்வி கேப்பல உட்காருங்க பாத்துக்கறேன் வீதி அறிவு போறவங்க நான் சாலை வசதி இல்ல, போக்குவரத்துக்கு எந்த போக்குவரத்து செய்யறக்கு ஆள் இல்ல, தடுக்க ஆள் வரல. ஒரு டிபார்ட்மெண்ட் தடுக்க முடியும், செய்ய முடியாதுயா. ஏன் போய் சொல்ற? உட்காரு, உனக்காம இருக்கேன். அசையாதா, அலட்டுவேன், அசையாதா, நான் பாத்துக்கிறேன். என் உசுறு மனசு உசுறுவாங்க, என் உசுறு மனசை உங்களை விடுவேன். செத்து போட்டா போவான் சொல்றானுங்க. உட்காருங்க, நீங்க டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் நீங்க எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, இல்லைன்னா ஒதுங்கி நில்லுங்க. தனித்தனியா இப்படி ஈகோ நம்ம யாரு ஈகோ? என் மக்கள் இந்த உட்கார்ந்து மக்களே தனித்தனியா பேசுவாங்களா சார்? கொஞ்சம் நீங்க எங்களுக்கு டிஃபரன்ஸ் கொடுங்க. யாரும் தொந்தரவுல தள்ளிடுங்க, அவ்வளவு தள்ளிடுங்க, ஒதுங்கிருங்க, ஒதுங்கிருங்க. நாங்க பாத்துக்கிறோம், அமைதியான முறையில் உட்காருங்க. அப்படி உட்காருங்க, தனியா பேசக்கூடாது. அப்படி இருங்க. பூரா சொந்தமா அவர் உங்களுக்கு பாதம் நீங்க அங்கெல்லாம் சார் நீங்க சொல்லுங்க. ஏன் பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? பூரா சரிங்க, நாங்களே முதல்ல பேசல, அவங்கள்ட்ட பேசட்டும். இந்த மக்கள், நான் சொல்றேன், இந்த மக்கள் ஏன் பேச மாட்டாங்க? வரலையே, இப்பதான் நீங்க வந்து சாலைமறி பண்ண உடனே டிஎஸ்பி வரீங்க. இதுக்கு இது மேல எங்க போனீங்க? காவல்துறை வந்திருக்கலாம்ல. மக்கள் கேட்க மாட்டாங்க. இங்க வாட்டுக்கு யார் ஆதி வராரு? இன்ன வரைக்கும் இப்ப சாலைமறி பண்ண உடனே டிஎஸ்பி வராரு, இன்ஸ்பெக்டர் வர்றீங்க. இப்ப இது மேல எங்க போனீங்க? அது வர ஆளுக்கான ஓரம் போட்டேன், பரவாயில்ல. ரோட்ல இருந்து பேசணும்னா திட்டக்கூடாது, புரியுதுங்களா? அம்மா உங்களை கூப்பிட்டு பேச மாட்டேன்னு சொல்லு. நான் ஒண்ணு இப்ப பேச மறைக்கணும்னா உங்களுக்கு எனக்கு வந்து 3 பேர் இழந்திருக்கால, என்னோட இழப்பீடு என்ன ஏது, அவங்களோட என்ன என்ன கோரிக்கை நாங்க ரெடியா இருக்கோம். நாங்க இல்லையா? நீங்க சார், நீங்க யார் யார் நான் கோரிக்கை நீங்க சைன் பண்ணி கொடுத்தீங்களா? நான் கேட்கிற இந்த பப்ளிக்ல வைக்கிற கோரிக்கையா நீங்க பச்சை செயல்பட்டு நீங்க வேணா ஒத்துக்க முடியுமா? அரசியல தர முடியுமா? நீங்க கொடுக்க முடியுமா? இதே இடத்துல நான் போராடினேன், கரண்ட் அடிவிட்டேன், நீங்க சொன்னதுனால நான் போனேன். அவன் வேலை என்ன தெரியுமா? கொண்டாடி கூட நடுத்தோல் வைக்கலாம், இது வரைக்கும் உத்தரவா கொடுக்கல. செத்து போயிட்டாங்க. இந்த கிழமைக்கு கிளைம் எப்படி கொடுங்க? வாரிசாக்கு என்ன கேட்பாங்க? உட்காருங்க, அமைதியானவங்க. கிளைம் எப்படி ஆகும்? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். இது வரைக்கும் ஒருத்தன் கரண்ட் அடி ஓடிச்சா, இது வரைக்கும் இப்ப அடுத்த போராட்டம் பண்றேன். என்ன கிளைம் கிடைக்கும்? போலீஸுக்கு என்ன செய்ய முடியுமா? பாதுகாப்பு தான் கொடுக்க முடியும். அதோட ஒரு மணி ரெவன்யூ வரணும் பேசுறேன். எனக்கு ரெவன்யூ வரணும், பாதுகாப்பு நான் பேசுகிறேன். நான் என்ன கேட்கிறேன்? சம்பந்தம் இல்லாதவங்க பேசுவாங்களான்னு கேட்கிறேன். ரெவன்யூ வர சொல்லுங்க. பாதுகாப்பு நீங்க பாதுகாப்பு நீங்க கைசா கோச்சுக்கலாம எனக்கு நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுங்க. அது போதும் எனக்கு. சார் உங்களுக்கு அடிச்சு கொள்ளுங்க. எனக்கு நீங்க பாதுகாப்பே கொடுக்கணும். எனக்கு தெரியும். விடவே மாட்டேன். செட்டாத்தா அதான் அந்த கர்ணன்
இதே ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு போறேன்னா உங்களுக்கு தந்துடுறேன்டா, அந்த பிள்ளைக்கு வேலை கொடுத்துருவோம்டா, அவங்க வீட்டுக்கு என்ன கொடுத்தானுங்க நானே உண்மையுமே கேவலம். இந்த சாதி அன்னைக்கு சொல்றேன், உனக்கான உரிமை இந்த போராட்டம் அதை விட்டு கொடுத்தாங்க. நான் போய் புரியுதாமா? அவர் என்ன வாக்குறுதி இருக்காரோ அவர் சைன் பண்ணி கொடுத்துருங்க. அந்த அவருடைய இதுக்குள்ள எனக்கு 10 மணில சைன் பண்ணி கொடுத்தாங்க. பொறுமை ரைட்டு. அன்னைக்கு இதே மாதிரி ஒருத்தர் கடன் அடிப்படை சத்தம் போது நான் சொன்னேன், நான் இருக்கா என்ன வாங்கி கொடுத்தீங்க? சும்மா குடும்பம் எங்க இருக்கு? அரசியல் அதிகம் நீங்க நினைச்சா இந்த அரசியல்வாதியை வாங்கி கொடுக்கணும். குடும்பத்துக்கு ஏதாவது வேலை, ஒரு சத்துணவு 6000 சம்பளத்துக்கு சத்துணவு வேலை வாங்கி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல படுத்துட்டீங்க. என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க சொல்லுங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ரோடு நடுவில் வரணும்னு தேவையில்லை உங்களுக்கு. அப்படியா சார் வரணும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன். இவர் சொல்ற சரியில்லாத வார்த்தை. தேவையில்லைன்னா விடுங்க. தேவை எனக்கு தேவை. சைன் பண்ணி கொடுத்தாதே போனேன். ஏன் அது பேச போறீங்க? வரும் போதும்